யா ரஹ்மானே, எங்கள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடமிருந்து எதையெல்லாம் கேட்டு பெற்றார்களோ அனைத்தையும் எங்களுக்கும் நசீபாக்கி தந்து காத்து அருள் புரிவாயாக. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடமிருந்து எவற்றிற்கெல்லாம் பாதுகாவல் தேடினார்களோ அவற்றிலிருந்து எங்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு கசடு இல்லாத நல்ல எண்ணங்களையும் கஷ்டமில்லாத வாழ்க்கையையும் நசீபாக்கி தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தை பெறுவதற்காக நாங்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் ஏதேனும் எங்களுக்கு தெரியாமல் இருந்தால் உன்னுடைய கிருபையைக் கொண்டு அவற்றை எங்களுக்கு அறிவித்து தருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்தை பெறக்கூடிய காரியங்கள் ஏதேனும் எங்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களில் இருந்தால் உன்னுடைய கிருபையைக் கொண்டு அவற்றை எங்களுக்கு மறக்கடித்து விடுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய கிருபையைக் கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பொய் பேசாமலும் புறம் பேசாமலும் கோள் சொல்லாமலும் மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளாமலும் மற்றவர்கள் கோபத்திற்கு ஆட்பட்டு விடாமலும் மற்றவர்களின் கண்ணீறுகளினால் பாதிக்கப்பட்டு விடாமலும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மற்றவர்களின் பார்வைக்காக தொழுது பெருமைக்காக தர்மம் செய்து மற்றவர்களின் பாராட்டுக்காக தீன் சேவை செய்து உன் கோபத்தை பெறக்கூடியோர் கூட்டத்தில் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சேர்ந்து விடாமல் உன்னுடைய கிருபையைக் கொண்டு காப்பாற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எந்த சூழ்நிலையிலும் உன்னை தவிர்த்து வேறு எவர்க்கும் நாங்கள் அடிமைகளாகிவிடாமல் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மக்கள்மார்கள் அனைவர்களுக்கும் நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நீடித்த ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்கள் நன்கு படித்து நல்ல அறிவுள்ள பிள்ளைகளாகவும் எல்லா செல்வங்களையும் சிறப்புகளையும் பெற்று உனக்கு பிடித்தமுள்ள பிள்ளைகளாக உன்னுடைய பாதுகாவலில் வாழ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இதுவரை எங்களுடைய தாய் தந்தையர் கோபத்தை நாங்கள் பெற்றிருந்தால் உன்னுடைய கிருபையைக் கொண்டு அவர்களை எங்களை மன்னிக்க செய்து நீயும் எங்களை மன்னித்து இனிமேல் எந்த கோபத்தையும் பெற்றுவிடாமல் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் நாயகம் உனது ஹபீப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிவந்த தோழர்கள் மீதும் நல்லடியார்களின் மீதும் ஸலவாத்தும் சலாமும் பரக்கத்தும் கிருபையும் செய்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ்.